காய்ஸ் இதுதான் நம்ம எடுத்த புது கோப்ரோ ஹீரோ 9. இது ஒருத்தருக்கேன் கோப்ரோ ஹீரோ 9. நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. இது இருக்குது இன்னும் பாக்ஸ் கட்டுறதுக்கு. இதுதான் நம்மளோட கோப்ரோ ஹீரோ 9ஓட பாக்ஸு. இதில் உள்ள ஒன்றுமே வராது. காட்டுறேன் பாருங்க வேணா. ஐயோ கடுப்பேற்றுறாங்களே. நாய் வேறு குளிச்சுட்டு இருக்கு. எதுக்குன்னு தெரில. உள்ள ஒன்றுமே இல்லை. இது இவ்வளோ தான் வரும். இப்போ எங்கே போக போகிறோன்னா இதை வாங்கியிருக்கோம் இல்லையா, இதுக்கு மைக் அடாப்டர் ஒன்று வாங்கணும். ஒருத்தர் பார்த்துருக்கேன் புதுசாக. அவர் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்காராம். இன்னும் வாரண்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பில் அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு. ஓகே ப்ரோ வந்து செக் பண்ணிட்டு வாங்குறேன்னு ஓகேன்னு சொல்லியிருக்கேன். வாங்க போயிட்டு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் ஆனால் சின்ன வ்ளாக் பண்ணலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் நம்ம சேனல் புதுசாக வந்துருக்கோம் தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பூமர் டியூட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோப்ரோ ஹீரோ 9 வாங்கி ஃபுல்லாக வாங்க போகிறோம். வாங்க போகலாம். ஓ மை காட். என்னன்னா இப்போ போகும்போது நம்ம ஒருத்தர் ட்ரோ பண்ணிட்டு தள்ளின்னு போயிருந்தார். அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரோ பண்ணிட்டு விட்டு போயிட்டு ஹியூமனிட்டி பண்ணுவோம். டேன் 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 டேன். காய்ஸ் இதுதான் நம்மளோட கோப்ரோ ஹீரோ 9 புதுசு வாங்கி கொஞ்சம் அன்பாக்சிங் பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். இப்போ கோப்ரோ ஹீரோக்கு அது மைக் அடாப்டர் வாங்க தான் வந்தோம். வாங்கி மொத்தமாக டெஸ்ட் பண்ணிவிட்டு கிளம்பலான்ட்டு ரெடி ஆகிட்டோம். இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வாங்க காய்ஸ். ஹெல்மெட் போட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். இதோட ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரமே வரும்னு நான் நினைக்கிறேன். ஹெல்மெட் நான் மச்சி கிளம்பலாமா? ஹெல்மெட் அங்கே போட்டு கிளம்பலாம். நடு ரோட்டில் என்னென்ன பண்ணுறீங்க பார்க்குறீங்களா? கோப்ரோ போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பலான்னு நான் பிளான் பண்ணிக்கிறேன். காய்ஸ் ஃபஸ்ட் டைம் நான் கோப்ரோவில் vlog பண்ண போகிறேன். நான் லெட் ஸ்டார்ட் த காய்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, இப்போ தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கோப்ரோ வாங்கினோம். யார்கிட்ட வாங்கினோம் என்ன வாங்கினோம் சொல்ல. அவங்க சொல்லிட்டாங்க யார்கிட்ட வாங்கினதுலேருந்து சொல்லாதான் பானார். இங்கே இப்போ மைக் அடாப்டர் வாங்கினோமே அவரு சொன்னார், ப்ரோ வேணாம் ப்ரோ ஃபேஸெல்லாம் காட்டாதீங்கன்னா. சரி ஓகே, எதுக்கு நம்ம வேறவங்க ஒருத்தரை கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்ற ஒரு அந்த இன்டென்ஷனில் தான் பண்ணல. இப்போ தான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ இன் கோப்ரோ. ஓகேவா? இந்த வீடியோ எப்படி இருக்குது, கிளாரிட்டி எப்படி இருக்குது, என்ன எதுன்னு சத்தியமாக எனக்கு தெரில. இதுக்கு முன்னே நான் பழைய வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். எஸ்ஜே கேம் 8 லெஜெண்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். அதுதான் யூஸ் பண்ணேன் நான் இத்தனாலாம். அது வீடியோ குவாலிட்டி ஓகே. பட் என்ன ட்ரை பண்ணாலும் அந்த இது இருக்கு இல்லையா, ஆடியோ குவாலிட்டி அவங்களதே ஒரு எஸ்ஜே கேம் ஆடியோ மைக்குன்னு வரும். அதுதான் போட்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணணும் வேறு சப்போர்ட் ஆகாது. அது என்னான்ட்டு தெரில. சரின்ட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ண அது சின்ன ஒரு 20-30 போனாலே ஹெவி விங் பிளாஸ்ட்டு. நீங்கள் என்னென்னோ சொல்யூஷன் பார்த்தேன். டேப் போட்டு அது அப்புறமேட்டு மைக் இது ஃபில்லை வச்சு என்னென்னோ ட்ரை பண்ணாலும் அது சத்தியமாக முடியவே முடியாது. என்ன பண்ணாலும் ஒரு 20-30 போனாலே ஹெவி விங் பிளாஸ்ட்டு. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ வேணால் உங்களுக்கு பெங்களூர் டு மைசூர் vlogன்னு ஒன்று போட்டிருப்பேன் பாருங்கள். எக்ஸ்பிரஸில் போகிற வீடியோ அதில் பாருங்கள். வீடியோ குவாலிட்டி செம்மையாக இருக்குது. பட் அந்த இது ஆடியோ குவாலிட்டி இருக்கு இல்லையா, செம்ம ஒர்ஸ்ட்டு. அதுக்கு நான் என்னென்னோ பண்ணினேன். ஆடியோ இதெல்லாம் பண்ணி விட்டேன். இப்போ தான் என்னோடய கோப்ரோ ஹீரோ வாங்கணுன்ட்டு ரொம்ப நாளாக கனவு ஆசை எல்லாமே. ஆனால் ஃபைனலாக நான் எக்ஸ்பெக்டே பண்ணல 9 வாங்குவேன் நானுன்ட்டு. நான் வாங்கின ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அந்த சீப் அண்ட் பெஸ்ட்டில் கோப்ரோ ஹீரோ 9 அது பிராண்ட் நியூ. அவங்க ஒன் டைம் தான் யூஸ் பண்ணான்னு சொன்னாங்க. பட் ரெக்கார்டிங் ஆகுதான் தெரியலையே. ஃப்ரண்ட் டிஸ்பிளேல ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேட்டரி சேவ் நல்லா, பேட்டரி இன்னும் கொஞ்சம் நாள் பேக்கப் ஆட்டான்ட்டு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் போய் கோப்ரோ ஹீரோ 5 தான் என் பிளான் இருந்துச்சு. சரி 5 இல்லை அவ்வளோவா நல்லா இல்லை, ரொம்ப பழையசாகிடுச்சின்னு சொல்லிட்டு ஹீரோ 7 வரைக்கும் பிளான் பண்ணேன். ஹீரோ 7 பிளான் பண்ணிட்டு எல்லாமே ரொம்ப நான் ஒரு 3 to 4 months எல்லாம் நான் தேடி அப்புறம் நம்ம ஒருத்தர் ப்ரோ இருந்தார். அவரை ஆனால் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக மீட் பண்ண வைக்கிறேன். அவரது வாங்கலான்னு பிளான். அவர் 2 நாளாக ப்ரோ வரீங்களா ப்ரோ வாங்கினோம். நானும் வரேன், எனக்கு வேலைலாம் ஆகிடுச்சு. சரி நீங்கள் கிளம்பலாம் இன்னும் ஒரு ½ hourல சொல்லிட்டு ப்ரோ வந்துன்னு இருக்கேன்ட்டு கால் பண்ண கால் எடுக்கலாங்க. அப்புறமேட்டுக்கு திரும்பி மெசேஜ் பண்ண, சாரி ப்ரோ எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி கேஷ் வேணுமா இருந்துச்சு, உங்களுக்கே சொன்னலன்னாரு. அப்புறம் அவர் யாரோ வந்தார் சேல் பண்ணி, அவரும் கம்மி ரேட்டுக்கு சொல்லியிருந்தார் எனக்கு. ஆனால் ஏன் பேட் டைம் போயிடுச்சு. சரி இன்னொன்று என்ன பண்ணேன், இன்னொரு சாட்டர்டே நான் இந்த வீடியோ எப்போ போஸ்ட் ஆகும் தெரியாது. ஒரு 2 days ஆகலாம், இல்லை 1 day கூட ஆகலாம். நான் சாட்டர்டே ஒரு
பார்த்துருந்தேன் GoPro Hero 8. அது அவர் சொன்னார் ஒரு ஆவரேஜ் நாட் பேடுன்னு சொல்லலாம், ஒரு நல்ல ரேட் தான் சொன்னார். நான் சரி ஓகே 500 குறைக்க மாட்டேன்ட்டார் அவர். சரி என்ன 500 நான் பண்ண இவ்வளோ, நானும் அவரோட ரொம்ப கம்மி வந்து ஓகேன்னு எல்லாம் பேசினேன். ஒரு 500 கம்மி பண்ண மாட்டேன்ட்டாரா. அன்றைக்கி சாட்டர்டேவே எனக்கு மைண்டெல்லாம் ஒரு மாதிரி, சரி நான் இது 500 கம்மி பண்ண சரின்ட்டு சண்டே ப்ரோ 500 தானே, சரி ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிட்டு கால் பண்ணேன். ப்ரோ வந்து வாங்கின்னு போயிட்டாங்க ப்ரோ நேற்றுன்னு சொல்லிட்டாங்க. ஒரே அப்செட் ஆகிட்டேன், டென்ஷனில். இப்போ அப்புறம் நான் GoPro Hero 9 பார்த்தேன், இவ்வளோ ரேட் இருக்குதுயா, இவ்வளோ கம்மி போடுறான்ட்டு சும்மா போட்டு பார்ப்போம், போடுவோம் யார் என்ன செஞ்சுடுவாங்கன்ட்டு போட்டு பார்த்தேன். பட் ஆனாலும் டக்குன்னு ஒரு ½ an hour 1 hour வித்தின் 1 hourல ரிப்ளை வந்துடுச்சு. அப்புறம் கால் பண்ணி பார்த்தேன், இவ்வளோ கேட்டேன், இவ்வளோ ப்ரோன்னு சொன்னாங்க. நான் சத்தியமாக ஷாக்கு, இவ்வளோ கம்மி கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு. நான் நம்பவே இல்லை. ப்ரோ என்ன ப்ரோ இது ஃபேக் பண்ணுறீங்களா என்னான்னு கேட்டேன். இல்லை ப்ரோ ஜென்யூன் ப்ரோ, நான் வேணா ஃபோட்டோ அனுப்புகிறப்ப நான் வேணா பாருங்கள் ப்ரோ, வேணா அந்த சீரியல் நம்பர் செக் பண்ணி பார்த்துக்கங்கன்னாரு. ஆனாலும் என்ன நம்பவே முடியல. நிறைய பேர் இந்த ப்ரோ நம்ம மிலிட்ரியில் வேலை செய்துன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஃபேக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் கொஞ்சம் நினச்சேன். பட் அந்த அவர் இருக்கார் இல்லையா, செம்ம, அவர் மட்டும் செம்ம. ஆனால் என்ன அப்புறம் அந்த ரேட்டில் போய் எடுத்தேன். அப்புறம் நான் எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லிட்டா ஓனாக எதுவும் எல்லாம் எந்த தான் ஓன், பட் பிராண்ட் நியூ எதுவுமே வாங்கல. பிராண்ட் நியூ டைப் இருக்கிறது எல்லாம் நியூ தான் வாங்கினேன். அப்புறம் இது பிராண்ட் நியூ தான் ஆகுது. இந்த மைக்கு கூட இப்போ போட்டு இன்ஸ்டால் பண்ண இது நியூ, ஆனால் இது நியூ தான், செகண்ட் ஹேண்டல். அப்புறம் உலாஞ்சி கேஸு இன்னொருத்தர் கேட்டேன், அவர் வந்து ஆன்லைன்லேயே கம்மி இருக்குது, அவர் ஆன்லைனோட ரேட் ஜாஸ்தி சொல்கிறாரு, ஆன்லைன் ப்ரைஸ்க்கே வரமாட்டேன்றாரு. சரி அப்புறம் இங்கே ஒரு ஷாப் இருந்துச்சு, அங்கே போனேன், மைக்கு வாங்கினேன். அப்புறம் அவர்கிட்ட மைக்கு இருந்துச்சு, மைக்கு இன்க்ளூடாக தரேன்னாரு. பார்த்தா சரி இன்க்ளூடாக தர அவர்கிட்ட வாங்கிடலான்னு நினச்சேன். இவருக்கு ஒரு சிமிலர் டிஃப்ரென்ஸ் தான். அப்புறமேட்டு அவர் மைக் தரானு, மைக்குக்கு TRSS இருக்கு இல்லையா, TRSSன்னு வரும், டிஆர்ன்னு ஒன்று அடாப்டர் வரும் இல்லையா சின்னது, அது அவர் இல்லைன்ட்டார். அது இல்லாமல் வரத்தே இல்லையே, செகண்டில் தேடனா கிடைக்காது, வரணும் புதுசுனா வாங்கணும். புதுசு வாங்கினா அது வராது, வித் மைக்கோட தான் வரும். சரி என்ன பண்ணுறதுன்ட்டு சரி புது மைக்கே எடுத்துட்டேன். புது மைக்கு, புது உலாஞ்சி கேஸு 2 புதுசு. அப்புறம் இப்போது வந்து இவர்கிட்ட GoPro மைக் அடாப்டர் ஒன்று வாங்கினேன். அப்புறமேட்டு வச்சேங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, நான் வாங்கின ரேட்டு யாரும் வாங்கியிருக்கவும் மாட்டாங்க, சான்ஸே இல்லை. ஆனால் என்ன கடவுள் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒன்று போனால் அதை விட ஒன்று பெஸ்ட்டாக கிடைக்க வேண்டாம், போனதுக்கு ஃபீல் பண்ணாத, நெக்ஸ்ட் வரத்துக்கு பாருன்னு வாங்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணேன். நான் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு லக்கு, கடவுள் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்களே, கடவுள் இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணுறேன். ரொம்ப பேசிட்டேன் போல். இது நான் ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்லிட்டான்னா, GoPro Hero 9 வாங்க, அது எப்படி இருக்குது எப்படின்னா எதுன்ட்டு ஒரு ஸ்மால், அதோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் எப்படி வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன், எப்படி இருந்துச்சு, குவாலிட்டி என்னென்ன இருக்குது, அது என்ன கேட்டிங்கன்னா வேணா யாராச்சும் ப்ரோ GoPro எப்படி வாங்கினீங்கன்ட்டு ஹவு டு யூ பை GoProன்ட்டு போடுங்க. இல்லை நீங்கள் என்ன வேணால் போடுங்கண்ணா, அந்த வீடியோ வேணுன்னா போடுறேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்த்துன்னு இருக்குது பூமர் டியூட். மறக்காமல் பூமர் டியூடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.